அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? கணவன் பால் அப்படின்னா மனைவி தண்ணீர் மாதிரி இருக்க வேண்டும். பாலில் தண்ணீர் கலந்து காய வச்சோம் அப்படின்னா தண்ணீருக்கு பாலை தனியாக காமிச்சிக்க தெரியாது. அதே மாதிரி பாலுக்கு தண்ணீரை தனியாக காமிக்க தெரியாது. ரெண்டையும் கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக பாலையும் தண்ணீரையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி கணவன் மனைவி காய வைக்கிறோம் அப்படின்னா அந்த நல்லா காய வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காய வைக்கும்போது தண்ணீர் ஆவியாக பறக்கும் சமயத்தில் பால் பொங்கி எழுந்து மேலே வரும். அந்த சமயத்தில் அது ஏன் கோபத்தில் பால் பொங்கி தண்ணீர் என்னை விட்டு பிரியுதேன்னு சொல்லிட்டு கோபத்தில் பொங்கி பால் மேலே வரும். அந்த சமயத்தில் சிறிது தண்ணீர் தொளிச்சோம் அப்படின்னா பால் அடங்கிடும். ஏன்னா திரும்ப தண்ணீர் நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் பால் அடங்கிடும். அதுவே நம்ம தண்ணீர் தெளிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பால் பொங்கி அந்த அடுப்பையே அணைச்சிரும். அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் குடும்பம் அப்படிங்கிற நெருப்பு அணையாமல் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே சண்டை இது பண்ணிட்டாங்கன்னா குடும்பம் என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். ஸோ பாலும் தண்ணீர் போல கணவன் மனைவியும் ஒன்றாக விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அவங்க குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபேமிலி அப்படிங்கிறத அழகாக கொண்டு போகலாம். எத்தனை நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.